ஷேய் பார்வதி அம்மா நாய்ங்க நாய்க்கு கருத்தடை செய்யணும் அப்படிங்க. இல்லை கருத்தடை செய்யணும்னு நீ இருக்க அந்த உற்பத்தி ஆக்கி விட்டுட்டாரா. நாய் குதறல் விட்டோம்னாரா இப்போ அதை பிடிக்க அது வையும் நக்கால் அது வையல அரசியல்வாதி உன்னுடைய குடும்பம் எங்களை எப்படி நீ கருத்தடை பண்ணுதியோ, எப்படி கூண்டு வண்டியில் ஏற்றுதியோ, எப்படி எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுதியோ அந்த மாதிரி ஐயா கடவுள் பூமியில் இறங்கிட்டாரு. உன்னை குடும்பம் வேரோட ஐயா கடவுளே தூக்குவார். எங்கள் குடும்பத்தை நீ தூக்குத மாதிரி உன்னுடைய குடும்பத்தை வேரோட தூக்குவார்னு அது நாக்கால வாக்கால விடும் கணக்கு சரியா. அது வாக்கால விடும். அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாய் குதறல் விட்டாரா அப்போ அந்த குதறலை அவன் அடக்கணுமுங்க. அடக்க முடியாதுடா. அது இப்போ வாக்கால விட்ட நோய் இப்போ விடும். அது நோய் விடும். சென்னை மெட்ராஸில் நாய் காய்ச்சல் வரும். நாய் காய்ச்சல் வந்த உடனே அப்படியே நாக்க குதற விடுவார். அரசியல்வாதி குதறுவான். அப்படியே மண்டே 2 மண்டே தூக்கி அப்படியே வீட்டில் அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பத்தி வரைக்கும் அப்படியே குதற விடும். அந்த காய்ச்சல் பவரால் விட்டுட்டார் நாய்க்கு. நாயின்னு சொல்கிறான்ல, இல்லை அது அவர் வாகனம்டா. அவர் வாகனம் 7 ஜென்மத்தில் முன்னாடி படைச்சி விட்டார். இந்த பிறவியில் இந்த நாயுமா இந்த நாய் இதை வச்சு இவனுங்களை டெல்லி டு தமிழ்நாடு அரசியல்வாதியை கணக்கை முடிக்கணும். தமிழ்நாடு விறுவிறுப்பாக முடிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இப்போ எல்லாம் நாய் குதறல் எப்பயோ போட்டார். அந்த குதறலில் சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் உற்பத்தி ஆயிடுச்சு. ஆனால் நல்லவன் அதுக்கு சாப்பாட்டு உணவு கொடுத்தால் அது நாக்கால வாக்கு விடும். அந்த வாக்கால் அவன் குடும்பம் தப்பிச்சான். இவன் அரசியல்வாதி இதோட ஜோலி முடிஞ்சான். சென்னை மெட்ராஸில் சீக்கிரமாக அமைச்சர்கள் பூராமே சீக்கிரமாக அவனுடைய அதுக்கு எப்படி கருத்தடை பண்ணுதானோ, அதுக்கு எப்படி தப்பு செய்தானோ அதே மாதிரி இவன் குடும்பமே வேரோடு அழிஞ்சு போகும். கருத்தடை கணக்கொண்டுட்டானா, வாயால் நாக்கால் விட்டானா, இதோட சென்னை மெட்ராஸில் அரசியல்வாதி அமைச்சராக இருக்கிறவன் பூரா சோழி முடிஞ்சான். செத்து மடிஞ்சும் போவான். நாய் எப்படி அடித்த ஒருத்தன் கொள்ளுதான். அது நாக்கால் இட்டு நான் எப்படி சாவுதனோ அதே மாதிரி நீ சாவுடா அப்படின்னு அது வாக்கு விடும். அந்த வாக்கால் இப்போ நாக்கால் இன்று நாள் நாய் சென்னை மெட்ராஸ் முழுக்க அரசியல்வாதி அமைச்சர்கள் பூரா அந்த வாக்கால் விட்ட உடனே அவனுங்களுக்கு நாய் காய்ச்சல் வரும். நாய் காய்ச்சல் வந்துச்சுன்னா உதறுவான். 2 கால் கையை அப்படியே உதறுவான். ஆஸ்பத்திரிக்கு போவான். டாக்டர் மனசை மாற்றுறது இவர் தான் மாற்ற முடியும். கடவுள் தான் மாற்றி இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவார். இவரே போடுவாரா. ஒரு ரூபத்துக்கு லட்ச ரூபத்தில் இவர் இறங்குவார். நீயா நானா அப்படின்ட்டார். தமிழ்நாட்டில் அரசியல்வாதி நீயா நானா அப்படின்ட்டார். அடுத்தாப்புல டெல்லியில் நீயா நானா அப்படின்ட்டார். 2 கணக்கில் இப்போ விளையாடுவார் பயங்கரமாக. நாய் காய்ச்சல் தமிழ்நாடு முழுவதும் பறகும். நாய் மாதிரி குதறுவான், நாய் மாதிரி கடிப்பான், நாய் மாதிரி ஓடுவான், நாய் மாதிரி அது எப்படி தரையில் என்னென்ன கிடக்குன்னு சாப்பிடுது அந்த மாதிரி சாப்பிட விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா.